ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ரொம்பவே வைரலான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு, மல்லி, சீரகம், சோம்பு எல்லாம் போட்டுட்டு அது கூட நறுக்கி வச்ச வெங்காயம், பட்டை, கிராம்பு ஒரு கொஞ்சமாக, அதுக்கப்புறமா 3 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி துண்டு, அதுக்கப்புறம் தக்காளி, தேங்காயெலாம் நறுக்கி வச்சதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் நம்மகிட்ட இருக்கிற குழம்பு மசாலா எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு சைடு தோசை தவாவில் வந்துட்டு இந்த மாதிரி ஆம்லேட் வந்து கலக்கி ஸ்டைலில் போட்டு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த மசாலாவெலாம் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதே கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக சோம்பு, காஞ்ச வத்தை, அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா இது நல்லா கொதித்து நல்லா டார்க் கலரில் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஆம்லேட் எல்லாத்தையும் இதில் 1 by 1 போட்டுருங்க. அதுக்கு மேலே நல்லா கொத்தமல்லி போட்டு இதோட சாதத்தோட சாப்பிடுங்க. என்ஜாய்.